இளைப்பெண் வந்து நிலம் இல்லாமல் டென்மார்க் அரசரிடம் போய் எனக்கு ஒரு நிலம் வேணும் என்று கேட்ட பொழுது அரசர் வந்து 4 மாடுகளை கொடுத்து ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க தான் வந்து அந்த இளைப்பெண். நீங்கள் ஏதாவது வேண்டுதல் இருக்குமெண்டா நீங்கள் இதில் வந்து ஒரு சிறிய பணத்தை எறிஞ்சு வேண்டுதல் இருந்தால் நிறைவேறும்ன்றது ஒரு பழைய கால நம்பிக்கை. ஸோ வந்துட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் கம்பெனி அப்போ டென்மார்க்லாம் இருக்குதா? இதில் வந்து டென்மார்க்கின் பழைய புராதன கட்டிடங்கள் இருக்குது. 2வது உலக யுத்தத்தில் நடந்த போட்ட குண்டுகள் இதில் இருக்குது. நீங்கள் அதையும் பார்க்கலாம். நல்லா அழகாக இருக்குது இந்த தண்ணி பாயில். இது அந்த பின்னுக்கு தெரியுது அந்த சேர்ச் அந்த அந்த முடி தங்க முடி பாத்தீங்களா அந்த கொடி பறக்குது. அப்ப அரசர் இருக்கிறாரு இந்த பில்டிங்ல. அரசர் இருக்கிறார். நீல கொடி பறக்குது இருக்கிறார். இவங்க வந்து இப்ப யாருக்கு பாதுகாப்பு? அரசருக்கு பாதுகாப்பு. இது ஃபுல்லா அரச மாளிகை. இதெல்லாம் ஒரு 1000 வருடங்கள் பழமையான கட்டிடங்கள். அவையில் இந்த பழமையை அப்படியே வச்சிருக்கணும். Thank you. இந்த மாளிகையை தான் பார்க்க போகிறோம். என்ன இருந்தாலும் அது கொஞ்சம் அவசரப்படாம கல்யாணம் கொஞ்சம் சுனாங்கி கட்டிக்கலான்னு. அதுதான் இப்போ அண்ணா சொல்கிறாரு என்னென்னா இப்போ கூட இவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க. ஒரு ஆள் கூட்டி வந்திருந்தாலும் கதைச்சிருக்கலான்ற மாதிரி நானே யோசிச்சேன்டா கண்டா அது அப்படி செய்வோம். மழையா இல்லைடா இவரெல்லாம் மிஞ்ச இருக்கிறாரு. இவ்வளோ விளக்கம் தெரிஞ்சவர் ஒரு நாள் கூட ட்ரைவ் பண்ண இல்லைன்னு. மற்ற வந்து மற்ற இந்த மலைக்குள்ளே வந்துன்னா மற்றது இவ்வளோ மலைக்குள்ளே வந்து ஒரு கொஞ்சம் முறங்கிங்களா நிற்கிறாங்களோ யோசிச்சுப்பாங்க. அவள் இவ்வளோ மழை குளிர் இல்லாமல் எவ்வளோ ஆழமாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மேலே கவலையாக. ஓகே, இப்போ அவற்ற பிரின்ஸோட அரண்மனையை வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு மாதிரி வந்துட்டு சொன்னார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது லைக் இன்னும் ஒரு ஸ்டோரி ஒன்று வந்து அது வந்து அந்த அங்கிள் வந்துட்டு சொன்னார். நாங்கள் ஒரு ஆளை வந்துட்டு ஹயர் பண்ணாங்க. அதாவது வந்துட்டு எங்களோட முறுக்கு அம்மாவோட ரிலேஷன் ஒரு ஆளை வந்து. ஸோ அவர் தான் வந்து அந்த ஸ்டோரி வந்துட்டு அழகாக விவரிக்கக்கூடியவர் வந்து. ஸோ அவர்கிட்ட கேட்டு வந்துட்டு அந்த ஸ்டோரியை சொல்கிறேன்னு வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்தடுத்த ஸ்டோரி வந்து உண்மையிலே வந்து அந்த கதையாக இருந்தாலுமே கேட்க ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது. ஏன்னா இந்த இப்போ மாடு உழுத கதை அது ஒரு நல்ல ஒரு கதை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே வெயிட் பண்ணிட்டு வாங்குவான். அங்களுக்கு சொன்னே நான் கொப்பங்காலில் நிற்கிறேன், அங்கே அடிக்கிறேன். கொடுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் அங்கிள். வணக்கம். வீடியோ எடுத்து நினைக்கிறீங்களா? ஐயா வீடியோ எடுத்து நிற்கிறேன். சொல்லுங்க அங்கிள். என்ன வெற பிளானோ என்ன மாதிரி? வெற பிளான்ட்டுக்கு உங்களுக்கு வேலை முடிஞ்சுதோ? ஓ, வேலை முடிஞ்சுதோ? ஓகே. அப்போ நீங்கள் வீட்டை போங்க. உங்கள் அட்ரஸ் எனக்கு ஒரு போட்டுட்டு நான் இங்கே அந்த வீடியோ முடிச்சு போட்டு அடிக்கிறேன். உங்களுக்கு டக்குன்னு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அட்ரஸ் அனுப்பிவிட்டேன். அட்ரஸ் வந்து அது நீங்கள் அந்த மெப்பை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கீங்க. எனக்கு அட்ரஸோக்க எழுதி விடுங்க. சரி, நான் எழுதி விடுறேன். ஓகே ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பார்லிமெண்ட் எல்லாம் எடுக்கலாம் எடுங்க வழியில போய் பார்லிமெண்ட். யா நான் எடுக்கிறேன். ஓகே வெயிட்டா. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ 2வது அதாவது அந்த கடற்கன்னிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை, இது வந்து வேறு ஹிஸ்ட்ரி தானே? ரைட், ஓகே சொல்லுங்கள். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்து ஒரு இளைப்பெண் வந்து நிலம் இல்லாமல் டென்மார்க் அரசரிடம் போய் எனக்கு ஒரு நிலம் வேணும் என்று கேட்ட பொழுது அரசர் வந்து 4 மாடுகளை கொடுத்து இந்த 4 மாடுகளை வச்சு நீ உழுவுற நிலத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொல்ல அவ வந்து இறைவனிடம் வேண்டும் பொழுது இறைவன் அருள் கொடுத்து அந்த 4 மாடுகளும் ஒரே இரவில் இந்த ஷீலண்ட் என்ற தீவு முழுக்க உழுது அரசர் அவருக்கு அந்த பெண்ணுக்கு பரிசாக கொடுத்தார். அந்த தீவே அப்படியே கொடுத்தார். அதான் ஷீலண்ட் என்று வந்து அரசன் எந்த நாட்டுக்கு? டென்மார்க். டென்மார்க் அரசன் அந்த ஷீலண்ட் தீவே வந்து அவாக்கு கொடுத்தார் பெண்ணுக்கு. ஒரு பகுதி வடமாகாணம் மாதிரி யாழ்ப்பாணத்துல தலைநகரம் உள்ள இடம் வந்து ஷீலண்ட். அந்த ஷீலண்டை முழுக்க கொடுத்தாரு. அப்ப இப்ப வந்து நாங்க நிக்கிறது வந்து அந்த அவர் இடத்துல ஒரு புராதன கதைய அதுல நிக்கிறதா அந்த 4 மாடுமோ?
4 மாடு வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஓகே ஓகே. நீங்கள் ஏதாவது வேண்டுதல் இருக்குமெண்டா நீங்கள் இதில் வந்து ஒரு சிறிய பணத்தை எறிஞ்சு வேண்டுதல் இருந்தால் நிறைவேறும்ன்றது ஒரு பழைய கால நம்பிக்கை. என்ன தெரிஞ்சு சிறிய பணம் சில்லறை காசு ஒன்று எறிஞ்சா நிறைவேறும்ன்றது ஒரு பழைய காலத்துக்கான. அந்த 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 மாட்டை வச்சு உழுவுறவர் யார்? அவதான் அந்த பெண். அவதான் உழுதவ. அவதான் உழுதவ. ஓகே 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 ஓகே. அவதான் உழுதவ. இது சுருக்கமா சொல்லியிருக்கா, கடல் கண்ணி மாதிரி சுருக்கமா சொல்லியிருக்கு, பெரிய கதை இல்லை. ஆனா இப்ப எங்களுக்கு யாரும் ஒரு குப்பைச்சொட்டி ஒன்று இப்படி தந்தா நாங்களும் செய்யலாம். அரசனை காட்ட நாங்க கேட்கலாம் வேணா இதுக்கையோ. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஏழை பெண். அதாவது வந்துட்டு தன்னுடைய அந்த ஒரு விரத்தால் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நிலத்தையே வந்துட்டு கடவுள்கிட்ட எந்த எடுத்துருக்கிறா வந்து. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு நினச்சி கொண்டு காசை வந்து எறிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எறிஞ்ச பிரேதருக்கு அப்படியே சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று நினைச்சு கொண்டு வந்துட்டு முக்கியமான விஷயத்த இந்த காசை வந்துட்டு இதுக்குள்ள எறிவோம், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோமா. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எறிஞ்ச பிறகு வந்துட்டு திரும்பி பார்க்கக்கூடாதாம் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார். எனக்கு வந்துட்டு தெரியலை, மேபி வந்துட்டு திரும்பி பார்த்தா வந்து அதில் ஒரு அரைவாசியாக நிறைவேறும், இல்லாட்டி நிறைவேறாமல் போகலாம் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம திரும்பி பார்க்கல, இப்போ வந்துட்டு சுற்றி வருவோம் வாங்க இருக்கா. அம்மா யாருன்னு சொல்லல உங்களுக்கு? அம்மா எங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஊரிலேயே. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? அது இப்ப சம்பந்தி ஆயிட்டா. ஓகே. இவட்ட அண்ணாட அக்காட மகன் இவண்ட மகள் கட்டின. அவ லொகேஷன் செட் பண்றா பாருங்க. ஸோ வந்து இந்த இடத்தை ஒரு வடிவா காட்டுவோம் அதாங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க தான் வந்து அந்த ஏழை பெண் அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காசு போட்டால் இப்படி இருக்கா சுற்றி வந்தால் தான் வந்துட்டு அது நிறைவேறும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ரைட், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்காலையுமே அந்த ஒரு தாமரை குளம் மாதிரி, தாமரை குளம் தானே, தாமரை தானே அது இல்லையா, வேறு இதோ தெரியல வந்து. ஸோ வேறு லெவலில் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அதில் ஒரு ஃபேக்ட்ரி உண்டு, மேபி அந்த ஹீட்டர் ஃபேக்ட்ரியோ தெரியலை, வந்துட்டு சுடு தண்ணி ஆகிற ஃபேக்ட்ரியோ வந்து தெரியலை. வேற லெவல் இருக்கு வந்து இந்த இடத்துல அழகு. பாருங்க என்ன மாதிரி போஸ்ட் கொடுக்குறா, இவர் என்ன எடுக்கிற அந்த போட்டோ. ஸோ நம்ம சுற்றி வந்துட்டோம் இப்போ. அது நாயில அவ்வளவு தூரம் கவனம்னு தான் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாயன்னு கூட பார்க்கலாம். செல்ல பிராணிக்கு வந்துட்டு அது சட்டைன்ற கப்பால் அந்த மலைக்கு ஒரு கவசம் தான். ஆனால் அதில் தலையும்பால் என்னன்னையுமே ஊரில் இருக்க ஒரு சுண்டல் கடை உண்டா, ஏதாச்சும் போய் வாங்கலாம்னு சொன்னால் கொஞ்சம் என்ன சொல்கிறது அவசரமாக கிடக்கு வந்து. ஸோ நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க்கோட தலைநகரம் கோப்பன்ஹாகனில் வந்துட்டு ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய அங்கே கப்பல் கம்பெனியா ஸோ வந்துட்டு கப்பல் கம்பெனி என்ன பேர் வந்து என்ன ஸ்பெல்லிங்? மாஸ்க் மாஸ்க் இல்லை மேஸ்க். ஸோ வந்துட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் கம்பெனி. அப்போ டென்மார்க்லாம் இருக்குதா உலகத்திலே? ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஷிப்பிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு டென்மார்க்லாம் இருக்குதான். ஸோ அதுக்கு முன்னால் தான் 80,000 பேருக்கிட்ட வேலை செய்யணும். தலைமை காரியாலயம் இதுதான். எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க வடிவா தெரியும். அதான் ஓகே, தலைமை காரியாலயம் என்ன. ஸோ வந்துட்டு நார்மலாக சொல்லிக்கணும் தானே. அதில் வந்து MAERSK ஏன்னா மாஸ்க், அதாவது அந்த ஈக்கு உச்சரிப்பு வேற நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்துட்டு பெரிய கப்பல் கம்பெனி வந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோப்பன்ஹாகன் சிட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நாங்கள்
பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது என்ன. ஸோ வந்துட்டு முன்னுக்கு பாருங்க வந்துட்டு என்ன மாதிரி வந்து இந்த பச்சை பசேரன்னு சொல்லி வந்துட்டு பரத்தி இருக்காங்க என்ன, அழகாத்தான் இருக்குது. ஸோ அடுத்து எங்கே அப்புறம் கிங்கின் பிளேஸா இதில் வந்து டென்மார்க்கின் பழைய புராதன கட்டிடங்கள் இருக்குது. 2வது உலக யுத்தத்தில் நடந்த போட்ட குண்டுகள் இதில் இருக்குது, நீங்கள் அதையும் பார்க்கலாம். இது வந்து ஒரு கடல். கடல் வந்து பிரிக்குது, டென்மார்க்கை சுற்றி கடல். ஒரு பக்கம் ஜெர்மனியோடு இணைக்குது. சரியா, இதில் வந்து இப்படியே போனால் இதுதான் மாஸ்கின்ற. இதில் வந்து மாஸ்க்னு சொல்லி இது வந்து என்ன ஷிப், அதாவது கப்பல் செய்கிற கம்பெனியா இல்லாட்டி கப்பல் ஓடுற கம்பெனி. கப்பல் அந்த இந்த பேர் வந்து மேஸ்க். சரியா, ஏனென்றா அவர் வந்து மேஸ்க் என்ற ஒரு ஆள் தானே உருவாக்கினவர். அவர்கிட்ட பேர் தான் இருக்கு. அவர் தான் அதில் இருக்கிற அந்த ஓப்ரா கட்டிடத்தை கட்டி கொடுத்து டென்மார்க்குக்கு கட்டி. என்ன கட்டிடம்? அந்த தெரியுது ஒரு கட்டிடம், அந்த சீட் வந்து முன்னுக்கு வந்த மாதிரி. ஓமோ, அதை கட்டி கொடுத்து ஓப்ரா கட்டிடத்தை டென்மார்க்கு காண்டி கட்டி கொடுத்தவர், இலவசமாக கட்டி கொடுத்தவர் மாஸ்க் கம்பெனி இந்த ஓனர். சரியா, இதுக்கு முன்னால் தான் பார்த்தீங்களா, அதில் தான் இந்த முக்கியமான ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டியிருக்கணும். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் இந்த விலை இதில் அதில் இருக்க அப்பார்ட்மெண்ட் அதில் ஒன்றின் விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 70,000 குரோனர் வாடகை. 70,000 குரோன் மாதம் ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த கட்டிடத்தின் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மந்த்லி ரெண்ட் வந்து 70,000 குரோன். கிட்டத்தட்ட 100 ஸ்கொயர் மீட்டர் கட்டிடம், ஒரு 4 அறை உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து 70,000 குரோன்டா கிட்டத்தட்ட $10,000 அமெரிக்கன் டாலர் ஒரு மாதத்துக்கு. அப்படி பே பண்ணி இருக்கிறாங்களா அவங்க? அப்படி இருக்கணும், பணக்காரர்கள் இருக்கணும். மாதிரி வந்து எனக்கு இது விளங்கலன்னு இந்த இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஒரு கப்பல் கம்பெனி. கம்பெனின்னு சொல்லி கப்பல் ஓடுனா இல்லாட்டி கப்பல் ஓடுது உலகம் முழுக்க. கப்பல் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து சேவை உலகம் முழுக்க செய்யணும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கம்பெனி. அந்த கப்பல் சேவைக்குள்ள இவதான் வந்து பெஸ்ட் வேர்ல்ட் வைட். பெரிய கப்பல் சேவை, பெரிய கப்பல் சேவை. இப்ப பாத்தீங்கன்னாலும் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறைமுகத்திலேயும் மேஸ்க் கண்ட கப்பல்கள் இருக்கும். அது வந்து பொருட்களை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வது, காவி செல்றது. அது பாத்தீங்களா மேஸ்க். இது அது இந்த தலைமை காரியாலயம் தான். இது தலைமை காரியாலயம். இது ஒவ்வொரு நாட்டிலையும் இதோட பிரான்ச் வந்து இருக்கு, பிரான்ச் வந்து இருக்கு. ஓகே, பிரான்ச் வந்து இருக்கு. இதால் இப்படியே போனால் அரசர் மாளிகை இருக்குது. அரசர் மாளிகையிலேருந்து இந்த ஓப்ரா தியேட்டருக்கு படகுல போகிறவியல் ஆனால் அரச குடும்பம் எல்லாரும் வந்து ஒரேடியாக போக மாட்டேனும், தனித்தனியாக தான் ஒரு படகுல போகணும். ஏனென்னா ஏதாவது நடந்ததுண்டா ஒரேடியா எல்லாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக தான் போயிடும். ஒரு முறை எல்லாரும் ஒருக்கா போனது அது பெரிய ஒரு விமர்சனமாக வந்தது. ஏனென்றா அரச குடும்பம் ஒரு நாளும் போகக்கூடாது. ஆனா அரசர் இங்கத்த அரசர் என்றாலும் சிம்பிள். இங்கிலாந்து அரசரோட ஒப்புடைக்குள்ள அவர் வந்து நடந்து போவார், சைக்கிள் போவார், ஓடுவார். திங்கக்கிழமை ராயல் ரன் ஒன்று இருக்கு, அவர் ஓட போறார். கிட்டத்தட்ட 5 சிட்டியில ஒவ்வொரு சிட்டிலையும் 10 கிலோமீட்டர் ஓடி இங்கேதான் வந்து முடிக்கணும். டென்மார்க் அரசர் இப்ப தற்சமயம் அரசர் அவர் வந்து மருதனோட போறாரோ. அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட 1,00,000 மக்கள் பதிஞ்சிருக்கணும் ஓடுறதுக்கு. அந்த 15 மக்கள் அவரோட சேர்ந்து ஓடிவிடும். என்னடா அவர் வந்து சில ஆக்டிவ் டென்மார்க் தெரியும் தானே, சைக்கிள். சரி, இப்போ என்னட்ட வந்து கார் இல்லை, என்னடா 4 சைக்கிள் நிற்கும். சைக்கிளில் நான் வேலைக்கு போகிறேன், நான் நடந்து வரேன், எல்லாம் செய்கிறேன். ஸோ இதில் நிற்கிற கப்பல் என்ன உலகம்? இது வந்து டூரிஸ்ட் கப்பல் வந்து நிற்குது. இந்த மாஸ்க்கு தான் வந்தோம். மாஸ்க்கு இல்லை, இது வந்து அவங்க உல்லாச பிரயாணமாக வந்து நிற்கிறாங்க. இது கடற்கரை தானே என்ன? ஓகே. ஸோ வந்து இந்த கொப்பங்கான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். பார்க்குற நிறைய இடங்கள் வந்து சைக்கிள், எல்லாரும் சைக்கிள். கிட்டத்தட்ட மக்கள் சனத்தொகை இங்கே 6 மில்லியன் சனத்தொகைண்டா 12 மில்லியன் சைக்கிள் இருக்கு. என்னன்னா மக்கள் சுகாதாரத்துக்காண்டி உடல் நிலத்துக்காண்டி சைக்கிளை தான் பாவிக்கணும். கார்கள் வந்து பாவிக்கிறது குறைவுன்னு சொல்லி நான் நீங்கள் டென்மார்க்கை சொல்றீங்க. டென்மார்க்ல வந்து கார்கள் வந்து
நகரங்களில் பாதிக்கிற குறைவு. மக்கள் சுகாதாரத்துக்காண்டி உடல் நலத்துக்காண்டி சைக்கிள் ஸ்போர்ட்ஸு. ஓகே, இப்போ எங்கே போகிறோம்? இப்போ வந்து நாங்கள் அரசட்ட மாளிகையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அரசட்ட மாளிகை 100 மீட்டர்ல இருக்கு அரசட்ட மாளிகை. வாங்க காட்டுறேன். இதில் அரசர் தான் ஆண்டவர். முடியாட்சி முடியாட்சியை நிப்பாட்டி போட்டு இப்போ வந்து குடியாட்சி, ஜனநாயக முறையில் பாராளுமன்ற முறையில் குடியாட்சி. ஆனால் மக்கள் வந்து அரசரை விரும்பி மக்களின் வரிப்பணத்திலான் அரசருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு பெருந்தொகையான பணம் கொடுக்குது. அதை மக்கள் விரும்பி கொடுக்கணும். ஓகே, அப்போ அந்த அரசரை வந்து தெரிவு செய்யறாரு. அரசர் தெரிவு செய்யறாரு. அரசர் பரம்பரை குடியாட்சி தான் தெரிவு செய்யறது. குடியாட்சி வந்து மன்னராட்சி, முடியாட்சி வந்து மன்னராட்சி. இப்போ வந்து குடியாட்சி. இந்த மன்னராட்சி இந்த பரம்பரையாக்கள் தான் அவையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கணும் மன்னரை. அதை மக்களும் விரும்பினோம். 100க்கு 95% மக்கள் அதை விரும்பி மன்னரன்கள் வேணுமுண்டு. சில நாடுகளுக்கு போயக்குள்ள அவர் போயக்குள்ள சில வியாபாரங்களுக்கு ஒப்பந்தங்களுக்கு மன்னர் வந்து இப்போ ஜப்பானில் இருக்கிற மாதிரி, இங்கிலாண்டில் இருக்கிற மாதிரி மன்னரும் வந்து போயக்குள்ள சில நேரம் வியாபார ஒப்பந்தங்களை செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அப்போ இப்போ மன்னர்ன்ற வந்து பரம்பரை மன்னர். உதாரணமாக இப்போ இந்த மன்னருக்கு பிறகு அடுத்த அரசருக்கு பிறகு அடுத்த அரசர்ன்ற வந்து மூத்த மகன் அவற்றை மூத்த மகன். அதாவது வந்து யார் இந்த இங்கே வந்து பெண்கள் மூத்ததாக இருந்தாலும் அரசியாக வருவார், ஆண்கள் மூத்ததாக இருந்தாலும் அரசியாக வருவார். ஆனால் கனகாலத்துக்கு முந்தி மூத்தது பெண்ணாக இருந்தால் அவள் அரசியாக வர முடியாது. ஆனால் இங்கே வந்து இல்லை, மூத்தது பெண்ணாக இருந்தாலும் அரசியாக வரலாம். இவற்றை அம்மா வந்து அரசியாக இருந்தவர். இப்போ இருக்கிறவற்றை அம்மா வந்து அரசியாக இருந்தவர் குயின் மார்க்ரெட் ஆண்டு. அவள் வந்து போன வருஷம் தன்னுடைய முடியை திறந்து இவருக்கு முடியை சூட்டிட்டு அவள் வந்து ஓய்வு பெற்றுட்டா. அதாவது வந்துட்டு அந்த அரசாட்சி ஓய்வுன்றது அவங்க ஓய்வு பெறுறது, அவங்கள தாங்களா ஓய்வு பெறுறது. இதில் பார்த்தீங்கன்னா இது அவையின் ஒரு சின்ன தோட்டம். அரசற்ற சின்ன தோட்டம். அங்கால ஒரு பெரிய கிங் பார்க்கணும் இருக்கு. இது அவற்றை எங்கட ஒரு முத்தம் மாதிரி, எங்கட வீட்டு முத்தம் மாதிரி. இது அவையின் ஒரு சின்ன தோட்டம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து இப்போ ஜனநாயக ஆட்சி நிலவினாலும் அந்த போற்றினம் அரசர் அரசருக்கு இங்கே வந்து ஒருவித அதிகாரமும் இல்லை. ஆனால் அவரை வந்து ஒரு அடையாள சின்னமாக வரலாற்றை கீப் பண்றதுக்காண்டி பேணிக்காக அவர் அடையாள சின்னமாக மக்கள் விரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கணும். ஸோ இது வந்து அரசற்ற ஒரு சிறிய எங்கட ஊர்ல வந்து முத்தம் என்று சொல்ற மாதிரி இது அவருடைய ஒரு சின்ன ஒரு முற்றம். அவர்கிட்ட மாளிகை பின்னால தெரியுது. நாங்கள் போகிறோம் அதுக்கு அரச மாளிகை. இப்போ அவர் அங்கே இருப்பாரோ? அவர் இருந்தா கொடி இருக்கும், இல்லாட்டி அவருக்கு இதே மாதிரி 4-5 மாளிகை இருக்கு. அவர் இருந்தாருன்னா கொடி இருந்ததுன்னா அவர் ஏதோ ஒரு இதுல இருக்கிறாருன்னு அர்த்தம். ஓகே, போய் பார்ப்போம் இருக்கிறாரு இல்லையோன்னு போய் பார்ப்போம். அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு இந்த நாட்டின் ஒரு அடையாளமே தவிர அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஓகே, ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து டிசம்பர் 31 ஒரு ஸ்பீச் கொடுப்பார். ஒரு வருஷத்துல ஒருக்கா நாட்டு மக்களுக்கு ஸ்பீச் கொடுப்பார். வருஷ கடைசியில ஒவ்வொரு வருஷம் 31 இரவு 6 மணிக்கு ஒரு உரையாற்றுவார். அந்த உரையை மக்கள் எல்லாம் விரும்பி கேட்பார்கள். டெனிஷ் மக்கள் 6 மில்லியன் என்றாலும் விரும்பி கேட்பார்கள். டென்மார்க்கின் சனத்தொகை 6 மில்லியனா? கிட்டத்தட்ட 6 மில்லியன். ஓகே, ஸ்ரீலங்கா சனத்தொகை எவ்வளவு? இப்போ 22 மில்லியன். இங்கே 6 மில்லியன். 1 மினிட் இதே இருக்கா காட்டிட்டு போ. நல்லா அழகா இருக்கு இந்த தண்ணி பாயில். இதுதான் அரசட்ட மாளிகை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டென்மார்க் அரச மாளிகை. அதில் பின்பக்கம் தெரிகிறது அவர்களுடைய மிக பிரசித்தமான கோயில், தங்க கோயில்னு சொல்லுவார்கள். நீங்கள் உள்ளுக்கு போனால் தங்கம் பூசப்பட்ட கோயில் இருக்குது. அதுக்கும் போய் நாங்கள் பார்க்கலாம். ஓகே, இது அவங்களுடைய அரச தேவாலயம். இது மிகவும் பழமை வாய்ந்த அரச தேவாலயம். இப்போ எங்களோட ஊரில் வந்து எங்களோட வீட்டுக்கு முன்னால் கோயில் இருக்குமில்ல, பரம்பரை கோயில் மாதிரி. இது அவை இந்த பரம்பரை கோயில்.
இது அந்த பின்னுக்கு தெரியுது அந்த சேர்ச் அந்த அந்த மேல முடி தங்க முடி யா. ஸோ இப்போ இவ்வளவு மக்களும் வந்துட்டு இந்த அரச மாளிகையை பார்க்க வந்தவங்க அப்படியோ? இதெல்லாம் உல்லாச பிரயாணிகள். உல்லாச பிரயாணிகள் லைக் எங்களை மாதிரி. பாத்தீங்களா அந்த கொடி பறக்குது. அப்ப அரசர் இருக்கிறார் இந்த பில்டிங்ல, அரசர் இருக்கிறார். மேல கொடி அரசர் பறக்குற இருக்கிறார். டென்மார்க் கொடி பறக்கிறபடி. இப்போ அரசர் இல்லைன்னா கொடி இறக்கிடுவாங்க. கொடி இல்லை, கொடி இருக்காது. அவர் வேற ஒரு மாளிகைக்கு போயிருப்பார் அர்த்தம், இல்லாட்டி வெளிநாட்டுக்கு போயிருப்பார் அர்த்தம். வேற அலுவலா போயிட்டு அந்த வாசல்ல வேறங்க காவலாளிகள். என்ன ஆக்களா இல்லாட்டி பொம்மையோ? உண்மையான ஆக்கள் இங்க பாருங்க இருக்கணும். கடவுள் உண்மையான ஆக்களா? ஓ மை காட். இவர்கள் எல்லாம் 18 வயசு முடிய 6 மாதம் கட்டாயம் இதில் பங்கு பெற்ற வேணும். 6 மாதம் வந்து பயிற்சி எடுத்து இவர்கள் பங்கு பெற்றுவார்கள். ஒன்றில் வந்து ஆர்மிக்கு போவார்கள். இவங்க வந்து இப்போ யாருக்கு பாதுகாப்பு? அரசருக்கு பாதுகாப்பு. அரச படை, அரசருடைய படைகள். கடவுள் ஆடாமசையா பாருங்க நிற்கிறார் ஆடாமசையா நிற்கிற பாருங்க. ஐயோ என்னது? அந்த கட்டிடத்தில் அரசர் இருக்கிறார். அந்த கட்டிடத்துல அரசர் அவருக்கு சாதாரணமா ஃப்ரெடரிக், அவர்கிட்ட பேர் வந்து ஃப்ரெடரிக் இப்ப இருக்கிறார். இனி அவர்கிட்ட மகன் பேர் வந்து கிறிஸ்டியன். அப்ப அவர் கிறிஸ்டியன் வருவார். கிறிஸ்டியனுக்கு பிறக்கிறவருக்கு முதல் பிள்ளை ஃப்ரெடரிக்கா வருவார். மாறி மாறி வரும். இப்போ கந்தையாக பிறக்கிறாள் சுப்பையா, சுப்பையாக பிறக்கிறாள் கந்தையா. பேர் மாறி மாறி ஒரே பேர் தான் 1000 வருஷமா மாறி மாறி வந்து கொண்டிருக்கு. கிறிஸ்டியன் அண்ட் ஃப்ரெடரிக். இல்லை அவங்க டியூட்டி நடக்க போகிறாங்க, மாற்ற போகிறாங்க. ஓகே விட்டாய் பில்லை லீவிசன் டாய் அவர் பக்கத்தில் நிற்கிறேன். கொஞ்சம் தள்ளி நின்று எப்படி தான் எடுக்கலாம். ஸோ அப்படியே காட்டுங்க அவங்களோட டியூட்டியை. ஸோ இது வந்து அவங்களோட டியூட்டியா? அப்படி போய் கொண்டு இருப்பாங்க, அப்படியே நடந்து கொண்டு இருப்பாங்க. அரசருக்கு ஒரு படை. அரசகத்துக்கு வந்து டென்மார்க்கில் ஒரு வருஷத்துக்கு ஒரு மிக மிக பெருந்தொகையான கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தா அவர் அந்த பணத்தில் அரசர் தனக்குரிய படைகள், தனக்குரிய உதவியாளர்கள், தனக்குரிய வேலையாளர்கள், தனக்குரிய உத்தியோகர்களை அரசருடைய காரியதரிசி நியமித்து அரசரை காட்டி செய்வார். ஏன் அவன் தலையில் அந்த மாதிரி அது அவன்றது யூனிஃபார்ம், அவன் ஒரு யூனிஃபார்ம், அவன் உடை. ஆனா இங்க நல்ல ஃப்ரீடமா இருக்குன்னா சில அப்படி கிட்ட இல்லாம வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்க அனுமதிக்க மாட்டாங்களா? இந்த மகனும் வேலை செய்வார் இங்கேயோ, இங்கே இந்த அரச படைகளில் வேலை செய்வார். 6 மாதம் வேலை செஞ்சு வரும், வேலை செய்து முடிச்சுட்டு. நான் கட்டாயம் வேலை செய்யணும்னா இப்போ நீங்கள் வந்து 18 வயசு வந்த உடனே ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் 2 ஒரு நம்பர் இருக்கு. ஒன்று வேலை செய்யணும், இல்லாட்டி ஃப்ரீ. ஆனால் கன பேர் வந்து வேலை செய்ய விருப்பம் வேலோட. வேலை செய்யறதுக்கு சம்பளமோ? சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுப்பாங்களா? சம்பளம் 6 மாதம் செய்யணும் கட்டாயம். அதுக்கு பிறகு விரும்பினா நீங்கள் வந்து நீடிக்கலாம், இல்லாட்டி விடலாம். பயங்கர ட்ரைனிங் ஒன்று எடுத்துருக்காங்களா என்ன? இவன் வந்து 18 வயசுக்கு மேற்பட்ட ஆகலாம். பெரியவங்களும் ஆனால் பெருசாக இருப்பாங்க பார்த்தா. உரிய காவல் முறையில் இருக்கு. நம்ம வந்து இப்போ திடீரென்று ஒரு பிரச்சனை வரும்னா அதுக்கு இதுவரையும் ஒரு 1000 வருஷமா டென்மார்க்கில் அப்படி ஒரு பிரச்சனையும் வரே இல்லை. 1000 வருஷமா வரையில வராது. துவக்கெடுக்க வேண்டிய துவக்கிறது அதை வெப்பனை யூஸ் பண்ணிடணும். அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு. அரசரை பாதுகாக்கணும், உயிரை கொடுத்தாவது. அரசரை பாதுகாக்கணும். அந்த கடல் கன்னி கதையெல்லாம் வந்து மிக சுருக்கமாக தான் சொன்னானா, இல்லை நீங்கள் வாட்சி பார்த்து அதை எடிட் பண்ணுங்க. மற்றது வந்து இப்போ தற்சமயம் வந்து பிரசிடென்ட் யார் வந்து டென்மார்க்கில்? பிரசிடென்ட் இல்லை, பிரைம் மினிஸ்டர். ஒரு பெண் பிரைம் மினிஸ்டர். அவ அங்கே இருப்பா. அவருக்கு வந்து அவ சைக்கிளில் போவா. அவருக்குன்ற ஒரு ஆஃபீஷியல் இது ஒன்று இருக்கு. அது அங்கே பார்லிமெண்ட் இருக்கு. பார்லிமெண்ட் நீங்கள் போய் பார்க்கலாம். அவருக்குன்ற வந்து பாப்பாவா அரசரை? சும்மா எல்லாம் பார்க்க மாட்டேன். ஒரு வருஷத்தில் ஏதாவது இன்னொரு அரசர் வந்தால் அவையில் வந்து விருந்து கழிச்சு விருந்து கொடுப்பினோம். ஒரு வருஷத்தில் ஒருக்கா வந்து எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை வந்து அரசர் கூப்பிட்டு விருந்தளிப்பார். இதை சுற்றி காட்டுங்க. இவ்வளோ அவையில் மாளிகை. இது ஃபுல்லாக அரச மாளிகை.
ஆ. இப்போ என்ன சர்ச் ஓப்பனோ என்ன மாதிரி சரி ஓப்பனோ ஓப்பன் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஓ மெயின் என்ட்ரன்ஸ் டோர் க்ளோஸ் பண்ணியிருக்குல்ல திறந்து கொண்டு போகும் வாங்க திறந்து கொண்டு போகிறதா அந்த திறந்து கொண்டு வரீங்க மக்களே என்ன விளங்கப்படுத்துறாங்க நாங்கள் ஏதோ இதில் வந்து அது வந்து கைடோட வந்திருக்கீங்கன்னா இது 2:30 தான் திறக்கணும் பார்த்தீங்களா டூரிஸ்ட் கைடு 2 தான் சர்ச் ஓப்பன் பண்ணுவாங்க வில் ஓப்பன் அட் 2:30 ஓகே அப்போ வாங்க நான் அங்கே போய் பார்த்துட்டு வருவோம்மா யா 2:30 தான் ஓப்பன் பண்ணிக்கணும் கொப்பனேங்கண்டா கியூப்பண்டா வாங்குறது சரியா ஹவுன்ண்டா ஹாபர் சரி ஹாபர் சரியா அந்த காலத்தில் ஐரோப்பாவுக்கும் ஸ்கண்டினேவியா இருக்குல்ல நோர்வே ஸ்வீடன் ஃபின்லாந்து அதுக்கெல்லாம் இதுதான் வந்து டென்மார்க் தான் வந்து ஒரு இடை ஓப்பன் ஹாபர் ஓப்பன் ஹாபரா ஹாபர் அதுக்கு தான் போகிறோம் அந்த இடம் தான் காட்டுறோம் ஓகே பழைய ஹாபர் அதில் தான் வந்து மக்கள் சாமான்கள் வேண்டுறது விற்கிறது சரியா கியூப்ண்டா வாங்குறது சரியா ஹாபர் ஹவுன்ண்டா ஹாபர் துறைமுகம் வாங்குன்னு துறைமுகம் அது இந்த கொப்பனேன்னா அது அர்த்தம் அதுதான் கொப்பனை உங்கள்ட இதில் என்ன கியூப்பன் ஹவுன் கியூப்பண்டா வேண்டுறது ஹவுன்ண்டா ஹாபர் அப்போ வேண்டுற விற்கிற இடத்துல அதுதான் கொப்பனேன்னு வந்தது ஆங்கிலத்தில் இவங்கட டெனிஷில் வந்து கியூப்பன் ஹவுன் கியூப்பன் கே போட்டு இல்லை போட்டிருக்கு கியூப்பன் ஹவுன்ண்டா ஹாபர் வேண்டுற விற்கிற ஒரு ஹவுன் அந்த ஒரு இதுதான் அந்த நீங்கள் டென்மார்க்கை போட்டிருந்தா அந்த படம் போட்டிருக்கிற இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறோம் நீங்கள் இப்போ காட்டப்படுற இடம் வந்து இதுதான் வந்து அந்த காலத்தில் இந்த வைக்கிங்கண்டு இவங்க தெரியுமா வைக்கிங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த தலையில் 2 கொம்பு வச்ச பழைய அரசர் இவங்கள் வந்து வைக்கிங்கன்னு சொல்கிறது அதான் டென்மார்க்கின் பூர்வீக குடிகள் இப்போ எங்கட இலங்கையில் பூர்வீக குடிகள் மாதிரி வேடர் மாதிரி வைக்கிங்கண்டு இவங்க அமெரிக்காவெல்லாம் பிடிச்சவங்க இந்தியாவை பிடிச்சவங்க அந்த வைக்கிங்கண்டு அந்த காலத்தில் அவங்கள் தான் சண்டியர்கள் போர்க்குணம் உள்ள மக்கள் அதுக்கு தலைநகரமாக இருந்தது டென்மார்க் கொப்பனேகன் அந்த அவையில் வந்து நின்று போய் சாமான் வேண்டி இருந்து விற்று அந்த இடம் பழைய இடம் அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஹாபரோ கியூப்பன் ஹவுன் உண்டு அது இப்போ அங்கால இப்போ பெருசாகிட்டாங்க ஆரம்பத்தில் அதுதான் இருந்தது ஓகே அவைண்ட ஒரு இது மெயின் இடமே இருந்தது பார்த்துக்க இப்போ வந்து நெல்ல வேற போச்சு கடல் கண்ணி வடிவம் எடுத்துருக்கலாம் இப்போ எடுத்துக்கலாம் வடிவம் இது வந்து கடல் வந்து பிரிஞ்சு ஒரு ஓடையாக வருது சரியா இதுதான் அந்த அந்த பழைய காலத்து வைக்கிங் ஆக்கள் வந்திருந்த துறைமுகம் சரியா பொருட்களை வாங்கி விற்கிற இடம் 1000-2000 வருடங்களுக்கு முன்பு இடம் இது இந்த கால்வாய் இந்த ஏரியா இது வந்து ஒரு மிகவும் பிரசித்தியமான பல நிறங்களை கொண்ட கட்டிடங்கள் கலர்ஃபுல் இங்கே டூரிஸ்ட் டென்மார்க் காட்டைக்கு இதை தான் காட்டிக்கணும் அந்த இடம் தான் இது இதை வந்து நீங்கள் ஒரு டூர் போகலாம் 1 ஹவருக்கு கூட்டிகிட்டு போர்டிங் கொண்டு போகலாம் கொண்டே காட்டிக்கணும் கடற்கரையாலை கொண்டே காட்டிக்கணும் இதுதான் அந்த மக்கள் இருந்த உணவகங்களும் சிற்றுண்டி சாலைகள் இருக்குது அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வருவாங்க இதெல்லாம் ஒரு 1000 வருடங்கள் பழமையான கட்டிடங்கள் அவையில் இந்த பழமையை அப்படியே வச்சிருக்கணும் இது மேலே 5 மாடிக்கு மேலே இங்கே கட்டக்கூடாது பார்த்தீங்களா உயரங்கள் பாருங்கள் எல்லா இடமும் 5 மாடிக்கு மேலே உயரம் இல்லை ஒரு சில இடங்களை தவிர இதுதான் இந்த பழைய காலத்து வைக்கிங் அவையில் வந்து போன ஒரு துறைமுகம் கடல் வந்து பிரிஞ்சு ஓடையாக வருது விளங்குது
நல்ல அழகா மெயின்டைன் பண்றாங்க இந்த சைட்ல இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன பச்சை பசேலன்னு இருக்கு. இந்த ஓடை வந்து அப்படியே போய் ஒரு பெருங்கடலோடு சேருது. சரியா, பெருங்கடலோடு சேர்ந்து அப்படியே ஸ்வீடனுக்கு போகலாம், நோர்வேக்கு போகலாம், கடலோடையே போகலாம். போட்டிங் இந்த இதில் வேறு இதுகள் மாதிரியோ இது வந்து ஆக்கலையத்து வருது, ஆக்கலையத்து வருது, வேறு வேறு இருக்குமே. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு போட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் போகிறதுக்கான ரேட்டுகள் என்ன மாதிரி? இதில் வந்து நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு போட்டை பொறுத்தது. குறைஞ்சது வந்து 50 குரோனர், கூடினது வந்து 150 குரோனர். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? சில இதுக்கு பேர் கண்ணாடி மேலே போட்டிருக்கு. சரியா, கூட போட்டிருக்கு. சில இதுக்கு ஓப்பனாக இருக்கு. சில இதுகளுக்கு வந்து சீட்டுகள் நல்ல சீட்டுகள், அதுகள்லாம் வித்தியாசம். இந்த குவாலிட்டி தராதரங்களும் வசதிகளையும் பொறுத்து இருக்கு. அப்படியே பார்த்தீங்களா, சிற்றுண்டி சாலைகள் மக்கள் ராவில 12 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த இங்கே வந்து மதுபானம் எல்லா நேரத்திலையும் எல்லாருக்கும் அனுமதி இருக்கு. சில நாடுகளில் மதுபானம் விற்க அனுமதி இல்லை, எல்லாருக்கும் விற்கலாம். இங்கே இரவு 12 மணி நேரம் வந்துருக்குமா? அதில் போய் நான் இது எடுக்க, அதில் போய் ஒன்று எடுங்க, ஐஸ் ஒன்று கொடுக்குறாங்க, அதில் எடுங்க போய் அதில் குடிக்கணும், வினாமா குடிக்கணும், போயிடும். சும்மா குடிக்கணும். Mango and strawberry. Thank you. Always have a good day. Try some samples. Mango and strawberry. ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? அசல் மாம்பழம் சாப்பிடுமா போல? மேங்கோ இல்லை? Ja, det er mango, ja. Thank you. Yeah, have a good day. என்ன அது ஸ்பெஷலா இல்லாட்டி? Hvad er anledningen I giver nu gratis? Det gør vi bare hver dag. Så kommer vi bare ud og deler lidt ud til folket. ஒவ்வொரு நாளும் குடிக்கணுமா மக்களுக்கு? ஒவ்வொரு நாளும் குடிப்பாங்க. Okay, we have to through this one. Yeah, dustbin. You can give it to me also. It's trash man. Yeah. தன்னட்டு தான் போடுவேண்ணா. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இப்போ மக்கள் போட்டிங் போகிறக்காண்டி வந்து வெயிட் பண்ணுறாங்க. அதில் ஒரு தமிழாக்களும் இருக்குமா போல் அது பார்வைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ டென்மார்க்கிட கோப்பன்ஹாகன், அதாவது தலைநகரத்தில் வந்துட்டு நின்றோம். உண்மையிலே வந்துட்டு வந்த அங்கிள் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு விளங்கப்படுத்தியிருந்தார். உண்மையிலே மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். வந்து அப்படியே கேட்டுக்கொண்டு வரவே வந்துட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு வந்து. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு கோப்பன்ஹாகன் சிட்டி டூர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தையும் அறிவையும் கொடுத்துருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்னும் ஒரு சில விஷயங்களும் இங்கே நான் மறுபடியும் அப்படியே சுற்றி காட்டிய வண்ணமாக வந்துட்டு நிறைவு செய்கிறேன். ஸோ இதில் ஏறி வந்து காட்டிக்கொண்டு ஏறி நின்று எடுத்தோம்னு சொன்னால் இந்த ஃபோட்டோ வந்துட்டு அழகாக தெரியும் பாருங்க. ஸோ க்யூட்டாக இருக்கேண்ணா. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிங்கான டிக்கெட்ஸ் இங்கே வாங்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஒப்பரா ஹவுஸ். என்னண்டு ஒப்பரா ஹவுஸ் தெரியும்? அந்த பாட்டு படிக்கிற ஒரு நாடக கொட்டை. அரசர் காலத்திலிருந்து இது இருக்கு. இது ஒப்பரா ஹவுஸ் டென்மார்க். இது வந்து சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி கம்பெனி. இதில் வந்து ஒரு அழகாக பார்த்தீங்களா, ஒரு கட்டிடமும் 5 மாடிக்கு, ஒரு கட்டிடம் 5 மாடிக்கு மேலே உயரம் இல்லை. ஸோ இதுதான் கோப்பன்ஹாகன் மத்திய பகுதி. ஏன்னா மத்திய பகுதி. யா, இப்போ நீங்கள் எங்கே மெட்ரோ ட்ரெயின் எடுக்க போகிறீங்களா? ஸோ எங்கே அது என்ன ஸ்டேஷன் இருக்குதா? கீழே இருக்கு ஸ்டேஷன், அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன். ஓகே. ஸோ அது என்ன மாதிரி டிக்கெட் வந்து மந்த்லியாக கார்டு மாதிரி பே பண்ணுறா இல்லாட்டி இப்போ போய்க்குள்ள டிக்கெட் கார்டில் பே பண்ணுறதா? ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். ட்ரெயின் ஏறிக்குள்ள தண்டபாட்டில் வெளிச்சு ட்ரெயின் எடுக்கக்குள்ள தண்டபாட்டில் எடுக்க மாட்டா? இழுக்கும். அது இந்த ஆப்பில் வந்து இழுக்கும். என்னதுலேருந்து இழுக்கும்? கேஷ் வந்து நான் ட்ரெயினில் ஏறிக்க இழுத்துட்டு ட்ரெயின் தொடங்கிய நான் நிப்பாட்டாட்டி தண்டபாட்டில் நிப்பாட்டு, நான் ஸ்டார்ட் பண்ணாட்டி தண்டபாட்டில் ஸ்டார்ட் பண்ண ட்ரெயின் ஏறினேன்.
என்ன இப்போ வச்சுக்கிறீங்களா? அந்த டென்மார்க் இந்த ட்ராவல் ஆப் ஆ அது உங்களோட ஃபோனில் இருந்தால் தெரியும். இப்போ நீங்கள் எங்கே போகணுமென்றதை கொடுக்கணும். எங்கே போகணுமென்றதை கொடுத்துட்டேன்னா சரியா? இறங்கிக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கலாக தெரியும் இவங்க இறங்குறேன். சரியா? இப்போ நான் க்ளோஸ் பண்ணாட்டி அதை க்ளோஸ் பண்ணி போட்டு எவ்வளோ காசுக்கு தண்டை பண்ண கழிக்கும். உங்களோட அக்கௌண்ட்லேருந்து போகும். ஓகே. இன்றைக்கு ராவைக்கு நடக்கிற ப்ரோக்ராம் இந்த இரவைக்கு. அதாவது என்ன ப்ரோக்ராம் இது? நாடக கொட்டை. இது இதுலையா நடக்கப்போ? இந்த உள்ளுக்குள்ளையா? எது வெள்ளை கட்டணமோ? மிகப்பெரிய விலை உயர்ந்த ஒரு ஹோட்டல். உள்ளுக்குள்ள வந்து வேறு நாட்டில் இந்த அரசரோ இதெல்லாம் தங்குவாங்க. எது அந்த அந்த டென்மார்க் கொடி பறக்குறதா? ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் தங்குற ஹோட்டலா? பெரிய பெரிய ஆக்கல கொஞ்சம் ஹை லெவல் பார்ட்டி. யா $500 $500 ஒரு நாளைக்கு. ஓகே. இது வந்து மேகசின் வந்து டென்மார்க்கில் கொண்டு இருக்கு. இது வந்து ஒரு ஷாப்பிங் மால். எது மெட்ரோவா? ஓகே. ஸோ ஃபைனலி மெட்ரோ ஸ்டேஷனையும் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அதையும் பார்ப்போம் வந்து. ஸோ இது ஒரு பெரிய மாலா? ஸோ இதோ ஸ்டேஷன். கீழே இருக்கு ஸ்டேஷன். போகணும். இன்னும் கீழே போகணுமா? எலக்ட்ரிக் ட்ரெயின் தானே எல்லாமே? எலக்ட்ரிக் ட்ரெயின் தானே. கீழே போகணுமா? இந்தானே. ஸோ அண்டர் கிரவுண்டா? பள்ளத்தில் இருக்குதுண்ணே. நிலத்துக்குள்ள 200 அடி ஆழத்துல இருக்குது ஒன்று இந்த மெட்ரோ ஸ்டேஷன். எங்கே போகணும்? இந்த வருது ரெயினா? சொல்கிறாங்க கவனமா. அங்கேயும் பேருமாமா? ட்ரெயின் வேற தான் ஓப்பன் ஆகுது என்ன? காட்டை பிடிச்சா சரி, அப்படியே இறங்கினோம்னா அந்த காட்டை இறங்குற இடத்த இருக்குது, அதில் பிடிச்சோம்னா சரி காசு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஃபாஸ்ட்டாக தான் போகுது. என்னென்ன இந்த சைடு அதே வரப்போ நினைக்கிறேன். வந்துட்டான். நல்ல ஃபாஸ்ட்டாக தான் போகுது. என்னென்ன நானும் இங்கே ரெயினை காண வேண்டும். ஆனால் ரெயின் வந்தோடனே வெளிச்சமாக இருக்குது, ரெயின் போனோன்னா அப்படி அந்த கருப்பு கண்ணாடி மாதிரி இருக்கு. என்ன அண்டர் கிரவுண்ட் தானே? என்ன ஸோ இது வார மட்டும் தேடி பிடிச்சு போகிறானே. லிஃப்டில் போகலாமா மேலே? லிஃப்ட்டும் போய்கொண்டே இருக்குது பயங்கர ஃபாஸ்ட்டாக. ஸோ இந்த வந்துட்டேன் நினைக்கிறேன். எத்தனை கொடுக்கணும் தெரியுமே.
ஜீரோ 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 கொடு சரி அவங்க ஒன்று கொடுக்க நினைக்கிறான் ஜீரோ மட்டும் தான் போகும் இல்லை ஸ்பீடாக போகுது பார்த்தீங்களா அது ஏ பா எவ்வளோ வரும் பள்ளத்து கிடக்கு வேணா ஸ்டேஷன் இஞ்சல் பக்கம் பட் கடைசி எங்கள்கிட்ட எம்பிட்டுட்டாங்களே என்ன நிலத்துக்கு இல்லையா ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்துக்கு கீழே அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷனையும் வந்துட்டு பார்த்துட்டீங்க நீங்கள் உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது எவ்வளோ டெக்னாலஜி அண்ட் வந்துட்டு எவ்வளோ சிஸ்டங்கள் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட 200 அடி பள்ளத்தில் வந்துட்டு இருக்குது ஸ்டேஷன் பாருங்க இந்தா ஸோ இதில் வந்துட்டு ஓப்பன் ஆகிற லிஃப்ட் வந்து இதேமாதிரி தான் நாங்களுமே வந்து இப்போ போனாங்க வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மூலுக்குள்ளால் போயிட்டு வந்துட்டு போனாங்க இந்த லிஃப்ட்டுக்குள்ளால் வந்துட்டு போகலாம் ஸோ பார்த்தா ஜஸ்ட் ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி இருக்குது ஆனால் இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிற லிஃப்ட் வந்து ஸோ பார்க்கும்போது எனக்கு தெரியலை வந்து போயிட்டு வந்து அப்புறம் தெரியுது பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு போகும் இந்த லிஃப்ட் வந்து ஸோ அங்கே சொன்ன மாதிரி இப்போ அங்கே வந்துட்டு டென்மார்க்கில் சைக்கிள் பிரயோகம் வந்துட்டு அதிகம் மோஸ்ட்லி வந்துட்டு வேறு சிட்டியில் வந்துட்டு நாங்கள் கார்களை வந்துட்டு சிக்னலில் பார்க்குற மாதிரி இங்கே அதிகம் சைக்கிள்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்களா அதில் ஒரு பெரிய இரட்டை பஸ் போகுதாங்க இந்த சிக்னலில் 2 சைக்கிளில் போகிறாங்க ஸோ மோஸ்ட்லி சைக்கிள் யூஸ் பண்ணுறது வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சேம் டைமில் இந்த ரிச்சாக பாருங்க அதுவுமே வந்துட்டு நல்ல அழகாக வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க வந்துட்டு நாங்கள் வேணும்னு சொன்னால் பயணம் செய்யலாம் நினைக்கிறேன் வந்து கிட்டத்தட்ட கூடுதலான விஷயத்தை வந்து தாங்கள் சொல்லியிருந்தார் மேலே பயங்கர டயர்டாக இருந்தாலும் அவரோட சேர்ந்து நடந்து வந்து இந்த இடத்த வந்துட்டு காட்டினது உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது நல்ல ஒரு வீடியோவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்